அமெரிக்கால நம்ம வண்டிக்கு நம்ம தான் பெட்ரோல் ஃபில் பண்ணணும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. அமெரிக்கால மட்டுமில்ல, கனடா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயும் செல்ஃப் சர்வீஸ்ல தான் நம்ம ஃபியூவல் நம்ம காருக்கு ஃபில் பண்ணிக்கணும். ஒரு வழியா டிரைவர்ஸ் டெஸ்ட்டை கிளியர் பண்ணி லைசென்ஸ் வாங்கியாச்சு. இனிமே கார் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சப்போ, நம்மளே பெட்ரோல் ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. என்ன மாதிரி புதுசா கார் ஓட்ட கத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட் டிரைவர்ஸ்க்கும் முத அமெரிக்கா வந்திருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்கால பெட்ரோலை கேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. கேஸ் ஃபில்லிங் ஸ்டேஷன் அங்கங்க நிறைய இடத்துல இருக்கும். ஆனாலும் மக்கள் எல்லாரும் காஸ்கோல கேஸ் ஃபில் பண்றது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா மத்த இடத்த கம்பேர் பண்ணும்போது காஸ்கோல கேஸோட பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நீங்க கேஸ் ஃபில் பண்றதுக்கு கேஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழையும் போதே உங்க கார்ல கேஸ் டேங்க் எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்க. உங்க கார்ல டேஷ்போர்ட்லயே ஒரு சின்ன கேஸ் பம்ப் சிம்பிளும் அது பக்கத்துல ஒரு ஆரோவும் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆரோ டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா உங்க கேஸ் டேங்க் கார்ல லெஃப்ட் சைட்ல இருக்குன்னு அர்த்தம். இல்ல அது ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா உங்க டேங்க் ரைட் சைட்ல இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு அடிக்கடி இது ஒரு கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்க கார்ல லெஃப்ட் சைட்ல கேஸ் டேங்க் இருக்கு அப்படின்னா நீங்க லெஃப்ட் சைட்ல இருக்க பம்பிங் ஸ்டேஷன் போனீங்கன்னா அந்த ஹோஸை இழுத்து போடுறது ஈஸியா இருக்கும். இல்லனா தி அதர் சைடுக்கு நீங்க ஹோஸை ரொம்ப இழுத்து பிடிச்சு பெட்ரோல் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி வேற ஒன்றும் கஷ்டமா இருக்காது. பம்பிங் ஸ்டேஷன் பக்கத்துல போன உடனே உங்க காரை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிட்டு உங்க காரோட கேஸ் டேங்கை ஓபன் பண்ணுங்க. கேஸ் டேங்கை ஓபன் பண்றதுக்கான லீவர் உங்க லெஃப்ட் சைட் டோர் பக்கத்துல இருக்கும். இல்லைன்னா ஸ்டியரிங்க்கு கீழே இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டு நம்மளோட கார்டை அந்த பம்பிங் ஸ்டேஷன்ல ஸ்கேன் பண்ணணும். பம்பிங் ஸ்டேஷன்ல ரெகுலர், பிரீமியம் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல நீங்க என்ன டைப் ஆஃப் கேஸ் ஃபில் பண்ண போறீங்களோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பம்பிங் ஸ்டேஷன்ல இருக்க இந்த நாசிலை எடுத்து உங்க கார்ல இருக்க கேஸ் டேங்க்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ஹேண்டில மேல் நோக்கி நீங்க அமுத்தி பிடிச்சீங்கன்னா கேஸ் ஃப்ளோ ஆகுறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். போதுமான அளவு கேஸ் ஃபில் பண்ணோன்னே அந்த ஹேண்டில் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா கேஸ் ஃபில் ஆகுறது ஸ்டாப் ஆயிரும். ஒருவேளை நீங்க கார் டேங்கை ஃபுல் பண்றீங்க அப்படின்னா அந்த ஹேண்டில் அழுத்தி பிடிச்சிட்டே இருங்க. அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆகும்போது ரிலீஸ் ஆயிரும். ரொம்ப நேரம் அந்த ஹேண்டில் அழுத்தி பிடிச்சிருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு அந்த ஹேண்டிலுக்கு கீழே ஸ்டீல்ல ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பை கீழ் நோக்கி அமுத்தி பிடிச்சிங்கன்னா ஹேண்டில் அப்படியே நின்னுக்கும். ஆட்டோ கட் ஆஃப் ஆகுற வரைக்கும். ஆட்டோ கட் ஆஃப் ஆகுற சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஹேண்டில் ரிலீஸ் பண்ணிட்டு நாசில திருப்பி எடுத்து பம்பிங் ஸ்டேஷன்ல வச்சிடலாம். இப்போ ரெசிப்ட் வேணும்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு ரெசிப்டை கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஈஸியா கேஸ் ஃபில் பண்ணிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.